ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொன்னாலே ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஜைஜாண்டிக்கான ஆள், ரொம்ப பெருசாக இருக்கிற ஆள் தான் வந்து ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு மித்து இருந்ததுங்க. உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், நல்ல பாடி இருந்து ஜிம்முக்கெல்லாம் போனால் தான் ராயல் என்ஃபீல்டே ஓட்ட முடியும், ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயத்த காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ராயல் என்ஃபீல்டு உடச்சிக்கிட்டே வந்தாங்க. அவங்க பைக்ஸை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்ஸ் நிறைய வந்தது, தண்டர்பர்ட் வந்தது, இன்டர்செப்டார் வந்தது, அதுக்கப்புறம் மீட்டியார் வந்தது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பைக்ஸ் வந்து நிறைய பேரே வாங்கி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் ராயல் என்ஃபீல்டு அப்படின்னாவே ஒரு ரெட்ரோ ஸ்டைல், கொஞ்சம் ஹெவியான வெஹிக்கிள், நல்ல தம்பு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்தது. ஆனால் இப்போது ராயல் என்ஃபீல்டு அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக உடைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் அவங்க ஒரு புது பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்கு பேர் வேறு எதுவும் இல்லைங்க, ஹண்டர் 350. ஸோ ஹண்டர் 350 ரெகுலரான ராயல் என்ஃபீல்டு பைக் மாதிரி இருக்காதா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக இருக்காதுங்க. அது ஏன், எதுக்கு, எப்படி அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஹண்டர் ஏன் ராயல் என்ஃபீல்ட்லேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு முக்கியமான ரெண்டு ரீசன் சொல்லலாங்க. ஒன்று வெயிட். இதோட எடை வந்து ரொம்பவே கம்மி. அதாவது ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் வந்து 195 kg, பட் இது வந்து 181 kg, கிட்டத்தட்ட 14 கிலோ கம்மி. ரெண்டாவது ஹைட், அதாவது சீட் ஹைட். இந்த சீட் ஹைட் வந்து இதில் இருக்கிறது 800 mmங்க. அதனால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக இந்த பைக் மேலே உட்காந்துட்டு போகலாம். ஓவராலாகவே இந்த பைக் வந்து ஒரு சின்ன பைக் மாதிரி இருக்குது. ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட முடியாது. ஆனால் கிளாசிக்கையோ இல்லை மீட்டியாரையோ கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒரு காம்பேக்டாக சின்னதாக இருக்குது. அதுக்கு இன்னொரு ரீசனும் சொல்லலாம். அது என்னென்னா வீல் பேஸ் வந்து சின்னது. கிளாசிக்கையும் மீட்டியாரையும் கம்பேர் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட ஒரு 20 mm வந்து வீல் பேஸ் சின்னது. ஸோ அதே மாதிரி ரேக் ஆங்கிள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வச்சுருக்காங்க. ரேக் ஆங்கிளுங்கிறது என்னன்னா, இன்ஜினுக்கும் இந்த ஃப்ரண்ட் டயருக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை தான் ரேக் ஆங்கிள் சொல்லுவாங்க. அது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரையாங்கிளை தான் அப்படி சொல்லுவாங்க. இந்த ட்ரையாங்கிள் எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கோ அந்தளவுக்கு அந்த வண்டி வந்து ரொம்ப நிம்பிளாக, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஈஸியாக டர்ன்ஸில் வந்து எடுத்துகிட்டு போகலாம். டிராஃபிக்கில் ரொம்ப கட்டெல்லாம் ஈஸியாக அடிக்கலாம். ஆனால் இந்த ரேக் ஆங்கிள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீளமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூசர் பைக்ஸ், அந்த க்ரூசர் பைக்ஸ்லாம் ரொம்ப ரேக் ஆங்கிள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வந்து வளைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து கிளாசிக்கும் மீட்டியாரும் கம்பேர் பண்ணும்போது ரேக் ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதனாலேயே இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. டிசைன் வைஸ் பார்க்குறப்ப ராயல் என்ஃபீல்டு இதை வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு ரோட்ஸ்டரையும் ஒரு ஸ்கிராம்ப்லரையும் ரெண்டையும் கலந்து ஒரு டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைனை பொறுத்தவரையும் இதில் வந்து பெரிய ஃப்ளானே சொல்ல முடியாதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்ஜினை பொறுத்தவரையும் நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே இன்ஜின் தான். ராயல் என்ஃபீல்டு ஜே பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட்டு மீட்டியாரை வந்து லான்ச் பண்ணாங்க. மீட்டியாரை லான்ச் பண்ணப்போ ரொம்பவே ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த வண்டியில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. பழைய 350cc இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது இந்த புது இன்ஜின், அதாவது ஜே பிளாட்ஃபார்மில் தயாரித்த இந்த இன்ஜின் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது, ரொம்பவே ரிஃபைண்டாக இருந்தது. ராயல் என்ஃபீல்டு ரொம்ப பயங்கரமான ஒரு வேலையை பண்ணியிருந்தாங்க அந்த இன்ஜினில். அதே இன்ஜினை தான் கிளாசிக்கும் கேரி பண்ணாங்க. பட் மீட்டியாரில் இருந்த அந்த கிரண்ட்டு வந்து கிளாசிக்கில் கொஞ்சம் வந்து ரீமேப்பிங் பண்ணியிருந்தாங்க. என்னதான் இன்ஜின் வந்து ஒரே இன்ஜினாக இருந்தாலும் ரெண்டு வண்டியும் ஓட்டும் போது ஒரு ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதே தான் ஹண்டருக்கும் பண்ணியிருக்காங்க. ஹண்டருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என்ன தான் சேமாக இன்ஜினாக இருந்தாலும் கொஞ்சம் ரீமேப் பண்ணி நாங்கள் வந்து இந்த இன்னும் கொஞ்சம் பெப்பியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நான் ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு பெப்பி ஃபீல் கண்டிப்பாக ஃபீல் ஆச்சு. ஸ்லைட்டாக வந்து ரீமேப்பிங்கில் மட்டும் ராயல் என்ஃபீல்டு இதை ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜினை பொறுத்தவரையும் கிளாசிக்கில் இருக்கிற அதே சிசி, அதே பிஹெச்பி, அதே நியூட்டன் மீட்டர் டார்க். ஸோ இன்ஜினை பொறுத்தவரையும் நம்ம பெருசாக பேச தேவையில்லை. அப்போது அதே இன்ஜின் வண்டி தானேங்க, சும்மா பாடி மட்டும் மாற்றி விட்டுருக்காங்க, இதில் என்ன பெருசாக பார்க்க வேண்டியது இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அதுதான் இல்லைங்க. என்னதான் இன்ஜின் ஒரே மாதிரியாக இருந்தாலும் பாடியோட ஸ்ட்ரக்சர்லையும் பாடியோட டிசைன்லையும் ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து ரைடிங்கில் வந்து நமக்கு மாற்றும். நான் முன்ன சொன்ன மாதிரியே ரேக் ஆங்கிள், சீட் ஹைட்டு, வீல் பேல்ஸு, இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்க. அதுதான் எல்லா மேனுஃபேக்சரர்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி நிறைய R&D பண்ணி வண்டியை லான்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த வண்டி ராயல் என்ஃபீல்டு வந்து ரொம்ப சூப்பராகவே R&D பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ராயல் என்ஃபீல்டு இந்த பைக்கில் வேறு என்னெல்லாம் வித்தியாசங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் டயர் தாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே 17 inch டயர் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு எந்த பைக்குக்குமே ஒரே சைஸ் டயர்ஸை வந்து ஃப்ரண்ட்லேயும் ரியர்லையும் கொடுத்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த எக்ஸாஸ்ட் நீங்கள் பார்த்தாவே தெரியும். இந்த எக்ஸாஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நியூ டிசைன். இது வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸில் இந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட்டை அவங்க கொடுத்ததே கிடையாது. ஸோ இதுவும் ரொம்ப ஒரு புதுமையான விஷயமா இருக்குது.
ஸோ இந்த ரெண்டு விஷயமுமே வந்து இன்னும் பயங்கரமான ஒரு லுக்கையும் ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் இந்த பைக்குக்கு ஆட் பண்ணுது. அதே மாதிரி இன்னொரு புதுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட். இந்த சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் செட்டப்பில் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. லைட்டாக ஒரு ஸ்கிராம்ப்ளரை வந்து நமக்கு நினைவுபடுத்துது. இதுவுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரி வந்து இந்த ஹண்டரை வந்து 2 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ரெட்ரோ, இன்னொன்று வந்து மெட்ரோ. பேரே சொல்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல, ரெட்ரோ மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேரை வந்து சூஸ் பண்ணதுக்கு ராயல் என்ஃபீல்டை பாராட்டலாம். ஏன்னா அந்த சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரைமிங்காக. ஸோ இந்த ரெட்ரோ மெட்ரோ அப்படின்னு வர்றப்ப நாம் இப்போ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மெட்ரோ. இதில் வந்து அலாய் வீல் இருக்கும், ஏகப்பட்ட சின்ன சின்ன நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் இண்டிகேட்டர்ஸாக இருக்கும். அதே மாதிரி டூயல் சேனல் ஏபிஎஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த டெயில் லைட், அந்த மாதிரி இந்த இண்டிகேட்டர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து இதில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதே நீங்கள் ரெட்ரோவில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரும் டெயில் லைட்டும் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ரெட்ரோவில் வந்து ஸ்போக்ஸ் வீல் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னா மெட்ரோவில் வந்து அலாய் வீல்ஸும் ரெட்ரோவில் வந்து ஸ்போக் வீல்ஸும். ஸோ மெட்ரோவெலாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, சிட்டிக்குள்ளே லாங் ரைட்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க வந்து அலாய் வீல் எடுத்துக்கோங்க. ரெட்ரோ அப்படின்னா நம்ம கிராமங்கள் சைடு, மலைப்பகுதி, இந்த மாதிரி இடம்னா ஸ்போக் வீல் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்டில் வந்து ராயல் என்ஃபீல்டு ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் மெட்ரோ வேரியண்ட்டில் மட்டும்தான் டூயல் சேனல் ஏபிஎஸ் இருக்கும். ஆனால் வந்து ரெட்ரோ மாடலில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஏன்னா வந்து முன்னாடி டிஸ்க்கு, பின்னாடி அதில் வந்து ட்ரம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ட்ரம்முக்கு நம்ம ஆப்வியஸ்லி வந்து டிஸ்க் கொடுத்து ஏபிஎஸ் கொடுக்க முடியாது. சரி விடுங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டாக்கு. ஸோ வண்டியில் ஏறி உட்காந்த உடனே நம்ம கண்ணுக்கு தெரியுற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், இந்த ஹேண்டில் பார், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து கிளாசிக்கோட பார்ட்ஸே தான் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேண்டில் பார் பட்டன்ஸும் சரி, ஸ்விட்சஸும் சரி, இது எல்லாமே சேம் தான். நீங்கள் கிளாசிக்கில் இருக்கிறத எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கூட அப்படியே அதே விஷயம்தான். ஆனால் இது வந்து ஆல்ரெடி ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனில் தான் இருக்கும். அனலாகும் இருக்கும், டிஜிட்டலும் இருக்கும். டிஜிட்டலில் தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும், டைம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், இது எல்லாமே வந்து நீட்டாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்சசரியாக வந்து பாடை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நேவிகேஷன் பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளூடூத் கனெக்டட் ஆப் வந்துடும். அது மூலிமா நீங்கள் வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் பார்த்துக்கலாம், கூகுள் மேப் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். கால்ஸ் எடுக்கலாம், இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த கனெக்டட் ஆப் ஃபீச்சர்ஸை மீட்டியாரில் வந்து அவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை அப்படியே எல்லா பைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஹண்டருக்கும் அந்த கனெக்டட் ஆப் ஃபீச்சர்ஸ் வரும். வண்டியோட டிசைன் ஆஸ்பெக்ட்லையும் சரி, ஃபீச்சர்ஸ்லையும் சரி, ராயல் என்ஃபீல்டு அவங்களுடைய வேலையை சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஓட்டி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, உண்மையிலேயே ஹண்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம ஓட்டி பார்த்துருவோம். வாங்க போகலாம். ஹண்டரில் ஏறி உட்காந்த உடனே நான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண விஷயம் என்ன தெரியுங்களா, சீட் ஹைட்டு தான். இது வந்து 800 mm அப்படிங்கிறதுனால நான் வந்து 5.5 இருக்கேன். எனக்கு வந்து 2 காலுமே ஆல்மோஸ்ட் நல்லாவே வந்து கீழே வைக்க முடிஞ்சுது. அதுவே எனக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது இந்த வண்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ ஷார்ட்டாக இருக்கிறவங்க இந்த வண்டியை ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா சீட் ஹைட் வந்து 800 mm தான். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வெயிட். நான் முன்ன சொன்ன மாதிரியே ஸோ வண்டி வந்து ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மூணாவது ஒரு வைடான ஹேண்டில் பார். இந்த ஹேண்டில் பார் வந்து நான் ஓட்ட ஆரம்பித்த உடனே ரொம்ப வந்து ஈஸியாக வந்து மெனூவர் பண்ண முடியுது. டிராஃபிக்கில் ஈஸியாக லெஃப்ட் ரைட்டுன்னு டேர்னெல்லாம் என்னால் நல்லாவே எடுக்க முடியுது. ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. நம்ம சொல்கிறத ரொம்ப கிளியராக வந்து இந்த வண்டி கேட்குது. அந்த வகையில் ராயல் என்ஃபீல்டு இந்த ரைடிங் ப்ளஷரை வந்து ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க இந்த வண்டியில். 4வது ரைடிங் பொசிஷன். கிளாசிக்கை விட ரொம்ப வித்தியாசமாக கொஞ்சம் அக்ரெசிவாக இந்த ரைடிங் பொசிஷன் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக லைட்டாக வந்து டக்கின் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் இந்த வண்டியோட கேரக்டரும் கூட. ஏன்னா இந்த பைக் ரொம்ப பெப்பியாக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த கேரக்டரை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடிங் பொசிஷன் ரொம்ப ரிலாக்ஸ்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப டக்கின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி மிடில் ரொம்ப கரெக்டாக இருக்குது. இந்த பைக்குக்கு, அதாவது இந்த கேரக்டருக்கு எப்படி இருக்கணுமோ அந்த ரைடிங் பொசிஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து லாங் ரைட்ஸ்க்கு இந்த ரைடிங் பொசிஷன் நல்லா தான் இருக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 150 mm தான். கிளாசிக்கும் சரி, மிட்டியாரும் சரி 170 mm வந்து இருக்கும். ஒரு 20 mm கம்மி. பட் இருந்தாலும் அதுதான் வந்து சீட் ஹைட்டை குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. பட் அதனால் வந்து பேட்ரோல்ஸோ இல்லை ரஃபான ரோட்ஸோ வந்து ஹேண்டில் பண்ணுமானா தாராளமாக ஹேண்டில் பண்ணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வெஹிக்கிள்ஸ், ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கிள்ஸ்லாம் 135 mm இருந்திருக்கு. 135 mmக்கே நம்மலாம் வேறு லெவல் அட்வென்ச்சர்லாம் அந்த வண்டியில் பண்ணியிருக்கோம். ஸோ 150ங்கிறது உண்மையிலே போதுமான தான் ஓரளவுக்கு ரஃப் பேச்சஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ பிரேக்கிங்னு வர்றப்ப ஆல்ரெடி நான் மிட்டியார்லையும் சொல்லியிருந்தேன், கிளாசிக்லையும் சொல்லியிருந்தேன். ராயல் என்ஃபீல்டு வந்து இந்த பிரேக்கிங்கை வந்து ரொம்ப ஒரு லிட்டில் சாஃப்டாக தான் வச்சுருக்காங்க. நம்ம இம்மிடியேட்டாக ரொம்ப பைட் வந்து இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக கொஞ்சம் ஹெவியாக வந்து பிரேக் போட வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் இந்த வண்டிக்கு அதுதான் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மிட்டியார்லேருந்தும் கிளாசிக்லேருந்தும் ஹண்டர்லையும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதோட கேரக்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வேறு மாதிரி நம்ம ரொம்ப பைட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்க தேவையில்லை. ஆனால் நிற்க வேண்டிய இடத்துல கரெக்டாக நின்றுது. டூயல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. அது சேஃப்டி வகையில் உங்களை ரொம்ப சூப்பராக வந்து ரைட் பண்ண வைக்கும்.
ஸோ ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் சொல்லணுன்னா ஆப்வியஸ்லி வந்து நான் ஒரே மாதிரி தான் சொல்வேன். ஏன்னா மீட்டியார் கிளாசிக் இதுவும் எல்லாம் ஒரே இன்ஜினை வந்து ஷேர் பண்ணுறதுனால ஸோ ஒவ்வொரு கியர்லேயும் வர்ற பவர் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது. லைட்டாக சின்ன ஒரு சேஞ்சஸ் தான். அந்த சேஞ்சஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். நீங்கள் மீட்டியாருக்குமே கம்பேர் பண்ணும்போதும் கிளாசிக் கம்பேர் பண்ணும்போதும் ஹண்டருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன மைன்யூட் சேஞ்ச் தான். அந்த சேஞ்ச் வந்து ஒரு ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இன்ஜினுடைய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையும் ஸ்லைட்டாக ஒரே மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதனால் லோ அண்ட் டார்க் வந்து உங்களுக்கு ரொம்ப அவைலபிளாக இருக்கும். நீங்கள் லோ அண்ட் டார்க்கில் சிட்டிக்குள்ளரையும் சரி மிட் ரேஞ்சிலையும் சரி ரொம்ப சூப்பராக இதை ரைட் பண்ண முடியும். கண்டிப்பாக ஐரவ் இன்ஜின் இது கிடையாது. ஸோ நீங்கள் க்ரூசிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 100 km/h ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த இன்ஜின் வந்து ரொம்ப ரிஃபைண்டான இன்ஜின் சொல்லிட்டு. ஸோ அதனால் எந்த இடத்துலையும் அதாவது 110 km/h போனால் கூட இதில் வைப்ரேஷன்ஸே சுத்தமாக கிடையாது. ஸோ அந்த வகையில் ராயல் என்ஃபீல்டை ரொம்பவே பாராட்டலாம். ஹண்டர்லையும் அந்த விஷயத்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் இன்னொரு வித்தியாசம் என்னென்னா எக்ஸாஸ்ட் நோட்டு தான். மீட்டியாருக்கும் கிளாசிக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த நோட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷார்ப்பாக ஒரு மாதிரி நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஆள் தான், நான் வந்து ரொம்ப அக்ரெசிவான ஆள் தான், எனக்கு வந்து டக்குன்னு இமீடியட்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட் இருக்கும் இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு. நாமளே பார்ப்போம் இந்த எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு. நீங்கள் கேளுங்க. அடுத்த விஷயம் சீட்டு தாங்க. சீட்டு ரொம்ப பெருசாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப லாங் ரைடுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்டுறதுக்கு இது உண்மையிலே நல்லாயிருக்கு. ரெண்டாவது பில்லியன் சீட்டும் வந்து கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதோட கிராப் ரைடும் வந்து பில்லியன் ரைடருக்கு வந்து பிடிச்சிக்கிறது ரொம்ப வசதியாகவே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது, மைலேஜ் தான். ஸோ மைலேஜ்னு வர்றப்ப அவங்க ராயல் என்ஃபீல்டு கிளைம் பண்ணுறது 38 km/l. ஸோ கண்டிப்பாக அந்த கிலோமீட்டரை ராயல் என்ஃபீல்டு தந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கிளாசிக்கும் சரி மிட்டியாரும் சரி ஆல்மோஸ்ட் ஒரு 33, 35 அந்த மாதிரி மிட்டியாரும் சரி கிளாசிக்கும் சரி 36, 38லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியும் அதே மைலேஜ் தரும். ஸோ மைலேஜ் விஷயத்தில் நோ சேஞ்சஸ். ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்டு ஆட்கள் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக ஒரு மோட்டர் சைக்கிள் செய்யலான்னு இருக்கோம். முக்கியமாக வந்து விமன் ரைடர்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காகவே ஒரு பைக்கை செய்ய போகிறோம். அந்த பைக்கு ரொம்ப சின்னதாக ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அந்த வெஹிக்கிள் தான் அன்ட்ரா வருமோங்கிற ஒரு கெஸ்ஸும் வந்து எல்லாருக்கும் இருந்தது. பட் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்களான்னா ஆமாம், ராயல் என்ஃபீல்டு ரொம்ப சூப்பராகவே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு அவங்க பைக்ஸ் எல்லாமே ஒரு ரெட்ரோ வெஹிக்கிள், கிளாசிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற செக்மெண்ட்டையும் தாண்டி இந்த வெஹிக்கிளை வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு செக்மெண்ட்டில் வந்து அவங்க பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இதோட காம்படிஷன் அப்படின்னு பார்த்தா ரெட்ரோ பைக்ஸ் மட்டும் கிடையாது. ஒரு 200 cc-லேருந்து 300 cc-ல இருக்கிற நேக்கட் ஸ்ட்ரீட் வெஹிக்கிளுக்கும் ஒரு காம்படிஷனாக தான் இந்த பைக்கு வந்து அவங்க விட்டுருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் நான் இப்போ சொல்ல போகிறது தான் ப்ரைஸிங் வந்து 1,49,000. அதாவது ரெட்ரோ வேரியண்ட் 1,49,000 வந்து எக்ஸ்ஷோரூம் கிடைக்குதுங்க. இதே வந்து நீங்கள் மெட்ரோ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 1,68,000 வந்து கிடைக்குது. இந்த 1,49,000 எக்ஸ்ஷோரூமுங்கிறது ஒரு பயங்கரமான டீலுங்க. ஏன் தெரியுங்களா? இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஏகப்பட்ட நேக்கட் வெர்ஷன் ஸ்ட்ரீட் வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்குது. அந்த பைக்ஸை விட இது ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஃபீச்சரிஸ்டிக்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கிறதுனால ஸோ இந்த அண்டர் 350 ஸ்ட்ரைட்டாகவே நேக்கட் வெஹிக்கிள்ஸ்க்கே வந்து காம்படிஷனாக இருக்கும். அதாவது நேக்கட் ஸ்ட்ரீட் வெஹிக்கிள்ஸ்க்கே காம்படிஷனாக இருக்கும். ஏன்னா ரெட்ரோ விட்டுருங்க, கிளாசிக்கை விட்டுருங்க, ஸ்ட்ரைட்டாகவே நேக்கட் ஸ்ட்ரீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ராயல் என்ஃபீல்டு. ஸோ அதனால தான் இது இன்னும் ஸ்பெஷலான வெஹிக்கிள். அண்டரோட கலர் ஸ்கீம்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஸ்தட்டிக்காக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப மாடர்னாக வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட ப்ரைஸிங் வந்து நான் எக்ஸ்ஷோரூம் தான் சொன்னேன் இல்லையா? சென்னை ஆன் ரோட் வந்து ரெட்ரோ மாடல் எவ்வளோ வரும்னா 1,73,000 வருது. அதே மாதிரி மெட்ரோ வெர்ஷன் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,88,000. ஸோ ஆல்மோஸ்ட் 2 lakhs தாண்டல. 1,88,000 உங்களுக்கு டாப் எண்ட் வேரியன்ட்டு டுவல் சேனல் ஏபிஎஸோட உங்களுக்கு கிடைக்குது. 1.5லேருந்து 1.8 lakhs தான் உங்களோட பட்ஜெட்னு வச்சுக்கோங்களேன். ராயல் என்ஃபீல்டு பைக்கை ஓன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு இப்போ. ஏன்னா இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ராயல் என்ஃபீல்டு பைக் அண்டர் 350. ஸோ அதோட நிறைய அக்சசரிஸும் கொடுக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் முன்ன கிளாசிக்கும் மிட்டியாருக்கும் கொடுத்த மாதிரி இதில் ஏகப்பட்ட அக்சசரிஸ் இருக்குது. அதையும் நீங்கள் பைக் ஆர்டர் பண்ணும்போதே என்னென்ன அக்சசரிஸ் வேணுமோ அதை ஈஸியாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ராயல் என்ஃபீல்டோட இந்த அண்டர் 350 ரொம்ப புதுமையாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப பெப்பியாக எங்களை ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு சொல்லலாம். நான் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. காலையில் சென்னையில் சிட்டி ஃபுல்லாக ஓட்டினதில் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி ஒரு ஜாலினஸ் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த அண்டர் 350ல் என்னென்னலாம் பிடிச்சிருக்கு, இல்லை என்ன பிடிக்கல, என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் டிஜே. பாய்.